ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு கிரியேட்டிவ் ஸ்டேஜ் வெர்ஷன் 2 சவுண்ட் பார் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரில் மெயினாக டிவி, கம்ப்யூட்டர் அண்ட் கேமிங் உடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜரான ப்ரைஸ் கட்டோட இந்த சவுண்ட் பாரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் 18,000 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சேல் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் குறிப்பிட்ட நாட்களுக்கு 10,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் பாரை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே 18,000 அப்படின்ற அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு சவுண்ட் பார் தான் நமக்கு இப்போ 10,000 அப்படின்ற பிரைஸ்க்கு நமக்கு கொடுக்க போறாங்களா, இல்ல இது 10,000க்கே ஒர்த் இல்லாத சவுண்ட் பாரா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 2 3 4 5 6 7 ஸோ கிரியேட்டிவ் டீம் கிட்டே இருந்து கிரியேட்டிவான ஃபீச்சர்ஸோட இந்த கிரியேட்டிவ் ஸ்டேஜ் வெர்ஷன் 2 சவுண்ட் பாரை லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட் பாரோடைய டிசைன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்லீக்கியான ஸ்டைலிஷான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இது ஒரு வால் மவுண்டபுள் சவுண்ட் பார். ஸோ அதனால் இந்த சவுண்ட் பாரை நம்மளால் வாலில் மவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வரக்கூடிய நிறைய சவுண்ட் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதே இல்லை. ஜஸ்ட் டேபிளில் மவுண்ட் பண்ணுற மாதிரியான டிசைனில் தான் நமக்கு சவுண்ட் பார்ஸ் நிறையவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதில் நமக்கு வால் மவுண்டபுளாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக. அண்ட் சப் ஊஃபரோடைய டிசைனுமே ரொம்பவே ஸ்லீக்கியாக ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபரோட ஸ்பீக்கரை நமக்கு சைடில் கொடுத்துட்டதுனால இதனுடைய டிசைன் ரொம்பவே ஸ்லிம்மாவே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது சவுண்ட் பார்ல மொத்தம் 2 டிரைவர் கொடுத்திருக்காங்க. 2.25 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸ் நமக்கு சவுண்ட் பார்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே சப் வூஃபர்ல பாத்தீங்கன்னா 160 வாட்ஸ் பவர் அவுட்புட்டோட சப் வூஃபர் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது 55 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்குமே சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ரொம்பவே லவுடரா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு செப்பரேட்டா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரிமோட் மூலியமா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம சவுண்ட் அதிகம் பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணும் இல்லை பேஸ் அதிகம் பண்ணணும், ஆடியோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ரிமோட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமோட் யூஸ் பண்ணி நம்மளால இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிசிக்கல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, சாங்ஸ் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான சில ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு சவுண்ட் பார்ல பிசிக்கலா சில பட்டன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணி நாம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது டிவி, லேப்டாப், எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்றதுக்காக நமக்கு HDMI ARC கேபிள், ஆப்டிக்கல் கேபிள், ஆக்ஸ் கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்காக நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாம் ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணி நம்மளால சாங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும், ஆடியோவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ஒரு USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமா நம்ம USB-யை கனெக்ட் பண்ணியும் நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிரியேட்டிவ் ஸ்டேஜ் வெர்ஷன் 2 சவுண்ட் பார்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதனுடைய பிரைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்றது டிசம்பர் 3rd வீக்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாட்களுக்கு 10,000க்கு சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இதனுடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி 18,000க்கு சேல் பண்ண போறோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம பார்த்த இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 18,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் பார் ஒர்த்தான சவுண்ட் பாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்த்தான சவுண்ட் பார் கிடையாது. 18,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி நிறையவே சவுண்ட் பார் அவைலபிளா இருக்கு. இதை விட இன்னும் பெட்டரான ஸ்பெக்ஸோட டால்மி அட்மாஸ் சப்போர்ட்டோட நிறையவே சவுண்ட் பார்ஸ் நமக்கு ஆன்லைன்ல மார்க்கெட்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா 18,000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் பார் கண்டிப்பா ஒரு ஒர்த்தான சவுண்ட் பார் கிடையவே கிடையாது. பட் ஆனா 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த சவுண்ட் பார் ஒரு ஒர்த்தான சவுண்ட் பார் தான். இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சவுண்ட் பார்ஸ்ல இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய சவுண்ட் பார்ஸ்ல இல்லாத சில ஃபீச்சர்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் பார் ஒரு ஒர்த்தான சவுண்ட் பார் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இப்போ நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரியான சில்லியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 18,000 ரூபா ப்ராடக்ட்டை நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் 10,000 ரூபாய் கொடுக்க போறோம், அதுக்கப்புறம் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், அந்த மாதிரியான நிறைய சில்லியான டெக்னிக்ஸை இப்போ வரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த டெக்னிக்ஸை பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.